ஹாய். கௌதம் உன்கிட்ட சாவி கொடுத்து விட்டாரா? 100 ஐஸ் நேத்து தான் இரு. இல்ல நேத்து வீடு கிடைக்கும்னு பேசிக்கிருந்தோம். இன்னைக்கு நீயே சாவி கொண்டுக்கு வந்துட்ட. நல்லா இருக்கியாப்பா? ஆமா. நல்லா இருக்கேன். நீங்களே எப்படி இருக்கீங்க? நாங்க நாலொரு வீடு பொழுதொரு பஞ்சாயத்தா ஓடிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கேல்ல? என்ன கௌதம், ரொம்ப நாள் ஆச்சு உன்கிட்ட பேசி. அப்புறம் நான் கொடைக்கானல் வந்தப்ப கூட உன்னை பார்க்கவே முடியலையப்பா. இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஜீவா தோழர் வேற ஒரு வேலை விஷயமா என்ன கேரளா அனுப்பியிருந்தாரு. கொஞ்ச நாள் அங்கதான் இருந்தேன். நேத்து தான் வந்தேன். நீதான் வரேன்னு அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்ல வேற யார்கிட்டயும் கொடுத்து அனுப்புற மாதிரி தான் இருந்துச்சு. நேத்து போனப்போ விஷயத்த சொன்னாரு. கீஸ் நானே கொடுத்துறேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். என்ன ஜனனி, எல்லாம் ஓகேவா? ஓகே தான். கௌதம் தோழர் கூட வேலை பார்க்கறதுலாம் சரி, வாழ்க்கையில் ஏதாவது தோழி கல்யாணம் லவ் ஏதாவது இருக்கா? ஆமா, நம்மலாம் கல்யாணம் பண்ணி அப்படியே கரை ஏறிவிட்டோம்ல. அதை பார்த்தே அடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆர்வமா தான் இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை. அக்கா ஃபேமிலி போனதுலேருந்து எனக்கு பர்சனல் லைஃப் மேல பெரிய ஆர்வம் இல்லாம போயிடுச்சு. இப்ப எனக்கு ஜீவானந்தன் தோழர், அவர் காட்டுற பாதை, அதனால எனக்கு கிடைக்கிற ஆத்ம திருப்தி, இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைஃப் நமக்கு என்ன கொடுக்குதோ அதை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா நமக்குள்ள இருக்கிற சமூக பொறுப்பையும் சமூக பார்வையும் உயிர் போட வச்சுக்கணும். அப்பதான் மனுஷனா இருக்க முடியும். இது என்னோட நம்பிக்கை. சரி, ஒரு நிமிஷம். வாங்க உள்ள போலாம். என்னது இதெல்லாம்? வீட்ல கொஞ்சம் திங்ஸ் இல்ல, அதான் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க. வாங்க. ஆத்தாடி, உள்ளார வந்து பார்த்தா இன்னும் பெருசால தெரியுது. இங்க ப்ரீ ஸ்கூல் நடத்திட்டு இருந்தாங்க, இப்ப ரன் பண்றது இல்ல, நிறுத்திட்டாங்க. ஓனர் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாரு. அதான் சொன்னல தோழருக்கு தெரிஞ்சவர்னு. ஓ, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து தங்குவாங்க. இப்போ ஃப்ரீயா இருக்கிறதால தோழர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓஹோ. சாவி விருதுநகர்ல இருந்துச்சு, அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தியா? ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். இத புடிங்க. தேங்க்ஸ். இந்தாங்க வீட்டு சாவி. தேங்க்ஸ். ஓ, தோழர் தான் கால் பண்றாரு. ஹலோ தோழர். என்ன கௌதம், வீட்டை அவங்களுக்கு காட்டிட்டீங்களா? ஆமா, இப்பதான் காட்டினேன். சாவியும் ஒப்படைச்சிட்டேன். என்ன உங்களுக்கு வீடெல்லாம் பிடிச்சிருக்கா, வசதியா இருக்கா? ஒரு நிமிஷம் தோழர், நான் அவங்க கிட்டே கொடுக்குறேன். கொடுங்க. இந்தாங்க. ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? வீடெல்லாம் உங்களுக்கு நல்ல வசதியா இருக்கான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். பிடிச்சிருக்குல்ல? அச்சோ, இது ரொம்ப பெரிய வீடா இருக்கு. ஏங்க, இப்போ ரேணுகா டான்ஸ் கிளாஸ் எடுக்கணும், அப்புறம் நந்தினி மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணணும். அதெல்லாம் மனசில் வச்சு தான் நான் அந்த வீட்டை உங்களுக்கு செலக்ட் பண்ணேன். அப்புறம் கௌதம் கொஞ்ச நாளைக்கு அங்கே தான் இருப்பார். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணால் நீங்கள் தயங்காமல் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்க. ஆமாம், வெண்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. தர்ஷினிகிட்ட தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கா. அப்படியா? ஆமாம், கொஞ்ச நாள் தர்ஷினியை ரொம்ப மிஸ் பண்ணா, இப்போ கொஞ்சம் பழகிட்டா. இப்போ அவளையும் பார்த்துக்கிட்டு மற்ற குழந்தைகளையும் அவள் கவனிச்சுக்கிறான். இப்போ கூட அவளை நான் விட்டுட்டு தான் வெளில வந்திருக்கேன். ஓ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளையே மேனேஜ் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாளா? ஆமாம், சூழ்நிலை அப்படி ஒரு ப்ராக்டிஸ் அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நல்லது தானே ஈஸ்வரி? இப்போ அவள் யாரையும் சார்ந்து இருக்காம இண்டிபெண்டாக செயல்படுறது அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து கொடுக்கும் இல்லையா? அதுவும் ஒரு வகையில் நல்லது தானே. சரி ஈஸ்வரி, நீங்கள் பாருங்க. ஏதாவது தேவைன்னா உடனே கூப்பிடுங்க, தயங்க வேண்டாம். கௌதம்கிட்ட நீ எந்த உதவி வேணாலும் கேளுங்க, செய்வார்.
புரியுதா? ஆ சரிங்க. ம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஐயோ, காபியவே குடிச்சுட்டு போலாம். அது என்ன வந்த உடனே கிளம்புறீங்க? இல்ல, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, நான் அங்க போகணும். ஏதாவது தேவை இருந்தா கால் பண்ணுங்க. சரி. ஓ ம். வரேன். பாய். பாய் கௌதம்.